இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே உலகத்திலேயே மோசமான தண்டனையை அவர் அனுபவிக்கும் பொழுது எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். தன்னுடைய படைப்புகளால் எந்த படைப்புக்கு ஜீவன் கொடுக்க வந்தாரோ, எந்த படைப்புகளை பிசாசின் கையிலிருந்து விடுவிக்க வந்தாரோ, அதே படைப்புகளால் அவர் என்ன பண்ணப்படுகிறாராம்? அழிக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அவர் ஒரு செகண்ட் சொல்லியிருந்தா போதும், என்னது, பிதாவே இவர்களை ஒண்ணுமில்லாம பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு செகண்ட்ல விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனா அமைதியா இருக்கார், அமைதியா இருக்கார். அமைதியா இருந்துட்டு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள். அதை பிதா கிட்ட சொல்லணும். இவங்க இத்தனை வருஷம் ஆதாம்ல இருந்து ஏவாள் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பிதாவே இவர்கள் செய்த அனைத்து காரியமும் எப்படி செய்திருக்கிறாங்கன்னா அறிவில்லாம செஞ்சிட்டாங்க. இவர்களுக்கு நீங்க எண்ணத்தை கொடுங்கள், மன்னிப்பு கொடுங்கள். சொன்ன உடனே பரலோகம் மனுஷனுடைய அத்தனை பாவத்தையும் என்ன பண்ணிவிட்டது? மன்னிப்பு கொடுத்துருச்சு. எல்லாரும் மன்னிக்கப்பட்டுட்டாங்க. அவர் தன்னை தாழ்த்தினார். அவ்வளோ தன்னை தாழ்த்தினபடியால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி வைத்தார்.